அந்த பந்தி விசாரிப்புக்காரன் வந்துதான் அம்மா கிட்ட சொல்றான். அந்த அம்மா வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க. சரியா? இங்க ரசம் குறைஞ்சிருக்குதுன்னு. அப்ப அந்த ரசத்த அந்த திராட்சை ரசத்த கையில வச்சிருக்கிற அவன் பார்க்குறான். என்னடா ஏற்கனவே நம்ம ரசம் கம்மியா இருந்தது. இப்போ இவன் வந்து பக்கெட் ஃபுல்லா குடுக்குறான். அப்படின்னா இந்த ரசத்துல ஏதோ பண்ணியிருப்பான். நம்ம ஊர்ல ரசம் குறைஞ்சிச்சுன்னா, நம்ம சாப்பாட்டு ரசம் குறைஞ்சிச்சுன்னா, கடைசி நேரத்துல என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் தண்ணி கிண்ணி ஊத்தி அப்படியே ஆல்டர்னேஷன் பண்ணுவாங்க இல்லையா? அப்படிதான் அவன் பண்ணியிருப்பாங்களோன்னு நெனச்சு, அந்த பந்தி விசாரிப்புக்காரன் என்ன செய்றான்? அத கொஞ்சம் டேஸ்ட் பண்றான். குடிச்சு பார்க்குறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அற்புதம் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. அந்த வேலைக்காரன் தண்ணீர மொண்ட்டு வரான். அவன் தண்ணீர தான் மொண்ட்டு வரான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தண்ணீரை நிரப்பினார்கள். தண்ணீரை மொண்டு போய் குடுன்னு சொல்றாரு. அவன் தண்ணீர தான் மொண்டு வந்து கொண்டு வரான். இந்த வேலைக்காரன் கையில அந்த பக்கெட் வந்த உடனே அந்த தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறுது. இது எப்ப மாறும்? உங்க வாழ்க்கையில எப்ப அற்புதம் நடக்கும் தெரியுமா? நீங்க என்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிறீங்களோ, அவர் சொல்ற வார்த்தைக்கு எதிர்த்து பேசல. அந்த பையன் எதிர்த்து பேசல. அந்த வேலைக்காரர் எதிர்த்து பேசல. என்ன ஆண்டவரே, நீங்க என்ன உங்களுக்கு ஏதாவது காய்ஞ்சிடுச்சா? தண்ணீர் எடுத்து போய் குடுக்க சொல்றீங்க. அங்க திராட்சை ரசம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க தண்ணீர் எடுத்து போய் குடுக்க சொல்றீங்க. எந்த கேள்வியும் கேட்கல. இன்னைக்கு நம்ம அப்படித்தான் கேட்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். என்ன ஆண்டவரே, எனக்கு இதெல்லாம் செய்யலையே நீங்க. உங்களுக்கு இன்னும் இது கண்ணு இருக்கா? காது இருக்கா? எது இருக்கா? ஏது இருக்கா? அது இருக்கான்னு சொல்லி ஆண்டவரை டார்ச்சர் பண்றோம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிறது இல்ல. இந்த வேலைக்காரன் கீழ்ப்படிஞ்சான். அவன் கையில் இருக்கிற வரைக்கும் அது தண்ணீரு. அந்த அந்த தண்ணீரானது அந்த பந்தி விசாரிப்புக்காரனுடைய கைக்கு போன உடனே அது திராட்சை ரசம். இங்க எந்த விதமான மந்திரம் சொல்லல, தந்திரம் சொல்லல, எந்த ஒரு மேஜிக்கும் செய்யல. ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் பாருங்க. ஆண்டவர் தன்னுடைய வாயை திறந்து அற்புதத்தை இது அற்புதம் உண்டாகட்டும் எந்த வார்த்தையும் சொல்லல. ஆனா ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் என்றால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் என்றால், ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய வல்லவர். நீங்க விசுவாசிங்க. இன்னைக்கே பாருங்க, ஏதோ ஒரு காரியத்துக்கு நீங்க ஆண்டவர் கீழ்ப்படியாது இருக்கிறதுனால உங்களுக்கு அற்புதம் நடக்கவே இல்லை. இன்னைக்கு நீ கீழ்ப்படிங்க. ஆண்டவரே, நான் இன்றைக்கு இது வரைக்கும் நான் கீழ்ப்படியாத போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நான் இப்ப கீழ்ப்படுகிறேன், இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே, என்னை மன்னித்து விடுங்கன்னு சொல்லுங்க. உங்க அடுத்த மறு நிமிஷமே உங்க வாழ்க்கையில அற்புதத்தை நீங்க காண்பீங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயம் நீங்க அற்புதத்தை காண்பீர்கள்.